உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் 8 அமைச்சர்கள் பதவி பறிப்பு அதிரடி காட்டும் சிஎம் விஜய். தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வரும் அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் விஜய் அதிரடி நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக கோட்டை வட்டாரங்களில் இருந்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர்களின் செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் அவர்களது உதவியாளர்கள் மற்றும் உறவினர்களின் தலையீட்டையும் கட்டுப்படுத்தும் வகையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக எதிர்பார்த்த அளவில் செயல்படவில்லை என கருதப்படும் சுமார் 8 அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படலாம் அல்லது அவர்களிடம் உள்ள முக்கிய இலாக்காக்கள் மாற்றப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. இதற்கிடையில் அதிமுக ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளை வகித்த அனுபவமிக்க சில முன்னாள் அமைச்சர்கள் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது அரசியல் ரீதியாக பெரும் கவனத்தை ஈர்த்தது. வரவிருக்கும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற உறுதியின் அடிப்படையிலேயே இந்த அரசியல் மாற்றம் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அமைச்சரவையில் பலர் புதியதாக அரசியல் நிர்வாக பொறுப்பேற்றவர்களாக இருப்பதால் அனுபவமிக்க எதிர்க்கட்சிகளின் தாக்குதலை எதிர்கொள்வதிலும் அரசு நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்துவதிலும் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் தேவைப்படுவதாக முதலமைச்சர் விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விஜயபாஸ்கர் போன்ற நிர்வாக அனுபவம் கொண்ட மூத்த தலைவர்களை அமைச்சரவையில் இணைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அமைச்சர்களின் செயல்திறனை முழுமையாக மதிப்பீடு செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தலைமைச் செயலாளர் சாய்குமாரிடம் அமைச்சர்களின் செயல்பாடுகள் தொடர்பான விரிவான அறிக்கையை விரைந்து சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் விஜய் அண்மையில் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர்களின் பணித்திறன், துறை சார்ந்த அறிவு, அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் விதம் உள்ளிட்ட 8 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அமைச்சரையும் மதிப்பீடு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அனைத்து துறை செயலாளர்களுக்கும் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி அரசு துறைகளின் மதிப்பீட்டுடன் சேர்த்து உளவுத்துறையின் ரகசிய அறிக்கையும் பெறப்பட உள்ளது. உள்துறை செயலாளர் மூலம் உளவுத்துறை ஐஜிக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவின் பேரில் அமைச்சர்களின் அன்றாட செயல்பாடுகள், மக்கள் மத்தியில் உள்ள மதிப்பீடு, அவர்கள் மீது எழுந்துள்ள புகார்கள் உள்ளிட்ட தகவல்கள் அமைதியான முறையில் சேகரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் அமைச்சரவையில் பெரிய அளவிலான மாற்றம் செய்ய முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான அடிப்படையாக தலைமைச் செயலாளர் மற்றும் உளவுத்துறையின் அறிக்கைகள் அமைய உள்ளதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாகவே நிறைவடையும் என்றும் அதன் பின்னர் தமிழக அரசியலில் முக்கிய அமைச்சரவை மாற்றம் அரங்கேறக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.